வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவு சுயாதீனமாக செயற்படாத தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. தையிட்டி விகாரை பகுதியை பார்வையிட்ட யாழ் ஆயர். மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாத எம்பி இளங்குமரன் ஒரு மக்கள் பிரதிநிதியா? அருள் பயசின் உறவுகள் சாடல். தையிட்டி போராட்டக்காரர்களுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 9 திகதியிடப்பட்டது. யாழ் நைனாதிவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் சிறுவர்கள் உள்ளிட்ட 3 செய்த செயல், போலீசார் அதிரடி. 35.8 மில்லியன் ரூபாய் மோசடி, தனியார் நிறுவன பணிப்பாளர் கைது. அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி விலை அதிகரிப்பு. 1 கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் திருட்டு, சந்தேக நபர் கைது. மர்மமாக உயிரிழந்தவரின் உடல் பாகங்கள் பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு. விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் மீண்டும் மறுப்பு. போர் நிறுத்த உடன்பாட்டை மீறி லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை சுயாதீனமாக செயல்படாமை காரணமாக தொடர்ந்து அந்த கூட்டங்களில் பங்களிப்பு செய்வது அர்த்தமற்ற விடயம் என்று கருதியே கூட்டத்துக்கு செல்லவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலில் கலந்து கொள்ளாமை தொடர்பில் விளக்கம் அளித்த போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் கடந்த பிப்ரவரி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பகட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரை பகுதியை யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேனார் ஞானப்பிரகாச மாண்டகை நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். தையிட்டியில் பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்கள் நீண்ட காலம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விகாரையை அகற்றி தங்களின் காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாகும். நிலத்தை விடுவிப்பதற்கான முதற்கட்டமாக காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் பலமுறை முயற்சி செய்தது. எனினும் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்து நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு வெளியிட்டதால் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இவ்வாறானதொரு இழுபறி நிலைக்கு மத்தியில் தையிட்டி பகுதிக்கு நேற்று மாலை விஜயம் செய்த யாழ் ஆயர் விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் மக்களின் காணிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். மக்களின் நீண்டகால போராட்டம் மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்து இதன்போது அவர் கேட்டறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அல்லிப்பிட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான சிறுவனின் அருள் பயசின் படுகொலைக்கு தீர்வு தர அனுர் அரசும் பின்னடிப்பதாக குற்றம் சாட்டிய சிறுவனின் உறவுகள் தாம் நீதி கோரி ஜனாதிபதியை சந்திக்க சென்ற போதும் அவரை சந்திக்க அதிகாரிகள் சந்தர்ப்பம் வழங்காமல் தடுத்து விட்டனர். இது நீதியை எதிர்பார்த்திருக்கும் தமக்கு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தனர். யாழ் ஊடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பை முன்னெடுத்து இவ்வாறு கூறியவர்கள் தெரிவிக்கையில், கடந்த மாதம் 10 வேலணை அல்லப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சிறுவன் அருள் பயஸ் உயிரிழந்தார். ஆனால் இதுவரை எமது மகனுக்கு நியாயம் கிடைக்காதிருப்பதோடு குடும்பத்தினர் மீது பலியான சிறுவன் மீதும் பொய் தகவல்களை கூறி சமூக ஊடகங்களில் அவமானப்படுத்தி வருகின்றனர். எனது குடும்ப நிலையும் வேதனையும் எமக்குத்தான் தெரியும். நீதிமன்றம் எமக்கான தீர்வை பெற்றுத்தரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் போலீசார் சிறுவனின் மரணம் தொடர்பில் உண்மைகளை மறைக்கின்ற முயற்சியில் கடுமையாக ஈடுபடுகின்றனர். எம்மை எமது செயற்பாடுகளை நாளும் கண்காணித்து எமக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்கொண்டு செல்வதற்கு வழக்கில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட விடுவிக்கப்பட்ட வேலன் சுவாமிகள், மலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் காணி உரிமையாளரும் போராட்டக்காரருமான சாருஜன் உள்ளிட்டோருடன் பெயரிடப்பட்ட வலி வடக்கு தவிசாளர் சுகிருதன் உள்ளிட்ட ஏனையோருக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் வழக்கை முன்கொண்டு ஏதுக்கள் காணப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் வழக்கு தொடர வழக்கை முன்கொண்டு செல்ல முடியும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் உண்டியலை உடைத்து சுமார் 21 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் நேற்றைய தினம் காலை உடைக்கப்பட்டு உண்டியல் காசு திருடப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் காலை ஊர்காவல்துறை போலீசாருக்கு ஆலய நிர்வாகத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து துரித கதையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருவரை குறிகட்டுவான் பகுதியிலும் மற்றொருவரை நைனாதீவு பகுதியிலும் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்தும் உண்டியல் காசு 21 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கைதான மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டு பயணங்களுக்கான விசாக்களை வழங்கி தனி நபர்களிடமிருந்து 35.8 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார். 21 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து பானந்துறையைச் சேர்ந்த 46 வயதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் குறிப்பாக இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 13,91,195 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கரட் கிராம் 49,080 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் 3,92,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்கம் கிராம் 44,990 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 22 கரட் தங்க பவுன் 3,59,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 42,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் பவுன் இன்றைய தினம் 3,43,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு முதல் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிகுரின் ஆகிய உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் 25 ரூபாவினால் உணவுகளின் விலை அதிகரிக்கப்பட உள்ளது. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தர்ஷன ருக்ஷான் இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் லைஃப் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் கட்டுமான இயந்திர உபகரணங்களை திருடிய ஒருவரை தலாத்வய போலீசார் கைது செய்தனர். மகனுவரை குருதேனிய மாலிகா தென்ன பகுதியில் உள்ள 3 மாடி கட்டடம் ஒன்றில் இருந்து திருடப்பட்ட கட்டுமான உபகரணங்கள் மேலும் சில உபகரணங்கள் மீட்கப்பட்டன. 42 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டார். இதேவேளை மேலும் ஒரு சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு மாடி படியிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படும் குடும்பஸ்தரின் சடலத்தின் சில அவயவங்கள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு நல்லடக்கத்துக்காக சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை சம்மாந்துறை போலீஸ் பிரிவின் விளினியடி பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு சம்பவ இடத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தின் மீதான மரண விசாரணை சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் நூர்டின் முகமது சர்ஜின் முன்னிலையில் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் மறுநாள் அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்கு சட்ட வைத்திய அதிகாரி நிபுணருக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டது. பரிசோதனை மேற்கொண்ட பின் உயிரிழந்தவரின் சடலத்தின் சில அவயங்கள் கொழும்பில் உள்ள அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று மீண்டும் தமிழக ஆளுநர் ராஜேந்திர அல்லேகரை சந்தித்த விஜயிடம் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உங்களிடம் இருக்கிறது, வேறு எந்த கட்சிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியதாகவும் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் புதிய அரசு ஏற்படுவதற்கான குழப்பங்கள் தொடர்ச்சியாக நீடித்து வருவதாக தெரிய வருகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கிடையில் கடந்த மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து முதல் முறையாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் புதன்கிழமை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிமுக்கிய பிரிவான ரத்வான் படையின் தளபதி ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.